சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். 2 நாட்களில் பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்கிறது திமுக. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. 2 நாட்களில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுவை அறிவிக்கிறது திமுக. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோடு 2 நாட்கள்ல அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் திமுக தரப்புல தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்துல தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதனால அனைத்து அரசியல் கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க. இதுல ஆளும் கட்சியான திமுக இன்னமும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்காம இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை குழு எப்போது அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய சூழல்ல 2 நாட்கள்ல மூத்த அமைச்சர்கள், திமுகவின் மாநில நிர்வாகிகள் அடங்கிய குழுவை திமுக அறிவிக்க இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை குழுவினர் தான் கூட்டணி கட்சிகளோடு ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையையும் நடத்த இருக்காங்க. குறிப்பாக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி, நாங்க 2 மாதமா காத்துட்டு இருக்கிறோம், இன்னும் திமுக எங்களை ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. அதே மாதிரி விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக போன்ற கட்சிகளும் எங்களுக்கு இந்த முறை கூடுதல் தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு திமுக கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் திமுக எந்த மாதிரியான ஒரு பதிலை கொடுக்க போகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல தான் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாட்கள்ல தொடங்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.